கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள உள்ளூர் கேபிள் சேனல் ஒன்றில் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எச்சரிக்கையை மீறி ஜனநாயகன் படத்தை கேபிள் சேனலில் ஒளிபரப்பியவர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு அனுமதிக்காக காத்திருக்கிறது. படம் இன்னமும் வெளியாகாத நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிடப்பட்டது. படக்குழுவினர் உட்பட திரை உலகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்த நிலையில் ஜனநாயகன் படத்தை பலரும் டவுன்லோட் செய்து வைத்துள்ளனர். படத்தை பதிவிறக்கம் செய்தாலும் பகிர்ந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் கருமத்தம்பட்டி பகுதிகளில் செயல்படும் ராசி என்கின்ற உள்ளூர் கேபிள் சேனல் ஒன்று டவுன்லோட் செய்யப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை ஒளிபரப்பியிருக்கிறது. முழுமையாக ஜனநாயகன் திரைப்படம் ஒளிபரப்பான தகவல் அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகி மோகனப்பிரியா என்பவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணையில் இறங்கினர். ராசி கேபிள் சேனல் உரிமையாளர் பழனிசாமி என்பவரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் ராசி கேபிள் அலுவலகத்தில் சோதனை நடத்தி அங்கிருந்த கம்ப்யூட்டர், 5 ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியதுடன் அலுவலகத்திற்கும் சீல் வைத்தனர். ஜனநாயகன் திரைப்படம் உள்ளூர் கேபிளில் சட்டவிரோதமாக வெளியிடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.